சாய் விஷ்ணு ஐஏஎஸ் அகாடமி என்னுடைய அன்புடன் வரவேற்கிறது. இன்னும் தமிழ் இலக்கணம் இப்போது தமிழ் அனைத்து வகையான டிஎன்பிஎஸ்சி டெட் தேர்வுகளுக்கு தமிழ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் தமிழில் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இலக்கணத்தையும் படித்தா மட்டும்தான் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்க முடியும். அதனால் நம்ம தமிழ் இலக்கணத்தை என்னென்னா நம்ம 6லேருந்து 10 வரைக்கும் உள்ள இலக்கணத்தை அவங்களுக்கு வீடியோவாக போடலான்ங்கிற ஐடியாவில் இப்போது இந்த கிளாஸ் எடுக்கிறேன். முதல்ல தமிழ் இலக்கணத்தில் நம்ம 6லேருந்து 10th வரைக்கும் உள்ள இலக்கணத்தை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுக்க போகிறேன். இப்போ முதல்ல தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது தமிழ் இலக்கணத்தில் நம்ம 6th உள்ள ஒரு 3 பாடம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 6th நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் அடுத்த இலக்கணமும் அடுத்த பாடமும் நம்ம உங்களுக்கு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன பாடம் இருக்குது, ஃபஸ்ட் டேர்மில் என்னென்ன பாடம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் இலக்கணத்தில் இப்போ ஃபஸ்ட் டேர்ம் 6th ஃபஸ்ட் டேர்மில் என்னென்ன பாடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பாடம் தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை அப்படிங்கிற ஒரு பாடம். அடுத்து 2வது முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும். 3வது முதல் எழுத்து சார்பு எழுத்துல உயிர்மை ஆயுதம். அது என்னென்னா சார்பு எழுத்துல 2 பாடம் இருக்குது, உயிர்மை ஆயுதம். இந்த 3 பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல் பாடம் தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை. இப்போ தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகையை நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியான பாடம் தான். இது எல்லாமே 6th உள்ள இலக்கணம் எல்லாமே ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். அதனால் நம்ம ஈஸியாக இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை இந்த பாடத்தில் நம்ம தமிழ் எழுத்துக்களை எப்படி எல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். முதல்ல எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா உயிரெழுத்து, அடுத்து மெய்யெழுத்து, அடுத்து உயிர்மெய் எழுத்து, அடுத்து பார்த்திங்கன்னா ஆயுதம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. முதல்ல உயிரெழுத்து அப்படிங்கிறது மொத்தம் 12 இருக்குது. அடுத்து மெய்யெழுத்து எத்தனை இருக்குது அப்படின்னா 18 எழுத்து இருக்குது. உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1. மொத்த தமிழ் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 247 எழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ உயிர் எழுத்து அப்படின்னா உயிர் எழுத்து 12. உயிர் 12 அப்படிங்கிறது உயிர் எழுத்து ஆ, ஆ, இ, உ, அப்படிங்கிற சொல்லக்கூடிய 12 எழுத்துக்கள். ஆலேருந்து அவு வரைக்கும் ஆ, ஆ, இ, அடுத்து உ, ஏ, அடுத்து ஐ, ஓ, ஔ. இந்த 12 தான் உயிர் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மெய்யெழுத்து 18 அப்படிங்கிறது இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து 18 எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறது இக்கிலிருந்து கா. உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து பிறக்கக்கூடியது. உதாரணத்துக்கு ஒரு மெய்யெழுத்து இக்குங்கிற மெய்யெழுத்து ஒரு உயிரெழுத்தோடு சேரும்போது இக்கு கூட்டல் ஆ கான் பிறக்குது. இப்போ இதை பற்றி நம்ம என்ன படிக்கலாம். இப்போ இக்குங்கிறது ஒரு மெய்யெழுத்து, ஆண்கிறது ஒரு உயிரெழுத்து, 2 சேர்ந்து பிறக்கக்கூடியது உயிர்மெய் எழுத்து. இந்த மாதிரி காலிலிருந்து நவ் வரைக்கும் உள்ள எழுத்து 216 எழுத்தும் உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆயுதம் அப்படிங்கிறது என்னன்னா அக்கீனம் அப்படிங்கிற எழுத்து மட்டும் ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1, மொத்தம் 247 எழுத்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகையில் நம்ம உயிரெழுத்தையாக நம்ம வகைப்படுத்துகிறோம். எப்படி வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா உயிரெழுத்தை 2 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உயிர், குறி. அடுத்து உயிரெழுத்திலே பார்த்தீங்கன்னா நெடி. உயிரெழுத்துல குறியில இருக்கு, நெடியில இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. உயிரெழுத்துல குறியில எத்தனை இருக்கு அப்படின்னா 5 எழுத்து இருக்கு. ஆ, இ, உ, ஏ, ஓ அந்த 5 குறியில எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆ, இ, உ, ஏ, ஐ, அடுத்து ஓ, ஔ. இந்த மாதிரி 7 எழுத்துக்கள் நெடியில் எழுத்து அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி மெய்யெழுத்து மொத்தம் 18 இருக்கு. மெய்யெழுத்து 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா வல்லினம், அடுத்து மெல்லினம், அடுத்து இடையினம்.
இப்போ வல்லினம் அப்படிங்கிறது இப்போ பாருங்க, மெய்யெழுத்து மொத்தம் நம்ம 18 படித்தோம். அது என்னன்னா இக்கு, இங்க, இங்க, இட்டு, இத்து இந்த மாதிரி வரிசை நம்ம வரிசைப்படி படித்தோம். அது நம்ம இங்கேருந்து என்ன பண்ணிருக்கோம், மெய்யெழுத்த 3 இதாக பிரிச்சுக்கோங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் வன்மையான ஓசை உடையது, மெல்லினம் மெல்லோசை உடையது, இடையினம் என்னன்னா நடுத்தரமான ஓசை உடையது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 இதாக பிரிச்சுக்காங்க. வல்லினம் கசர தப்பற, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இந்த 6 வல்லினம். அடுத்து மெல்லினம் அப்படிங்கிறது இங்கு, இங்கு, இன்ன, இந்து, இம்மு, இன்ன, இது 6 மெல்லினம். அடுத்து ஈ, இரு, இல்லு, இவ்வு, எள்ளு, இல்லு, இது 6 இடையினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி என்னன்னா 18 எழுத்து நம்ம மெல்லினம், அதாவது என்னன்னா மெய்யெழுத்து அப்படின்னு சொல்றோம். இந்த 18 இது மெய்யெழுத்து அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறத பார்க்குறோம். உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறது இந்த சைடாக உங்களுக்கு நான் எழுதுறேன். இப்போ உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்துலேயே பார்த்தீங்கன்னா குறில் நெடில் பிரிக்கலாம். உயிர்மெய் எழுத்தை 2 தான் பிரிக்கலாம், குறில் நெடில். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, உயிரெழுத்து அப்புறம் மெய்யெழுத்து. இப்போ ஒரு மெய்யெழுத்தோட இப்போ நீங்கள் இதை எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு மெய்யெழுத்து எடுத்துட்டு மெய்யெழுத்தோட ஒரு குறில் எழுத்து எழுதினீங்கன்னா இச்சு கூட்டல் ஆ, என்னன்னா சா. குறில் எழுத்து போட்டிங்கன்னா அது உயிர் மெய் குறில். அடுத்து ஒரு மெய்யெழுத்து எடுத்துட்டு அதோட ஒரு நெடில் எழுத்து போடுறீங்க அப்படின்னா, ஒரு மெய்யெழுத்து அதோட ஒரு நெடில் எழுத்து இச்சு கூட்டல் ஆ, சா, இந்த மாதிரி எழுத்து எழுதுறீங்க அப்படின்னா சா அப்படிங்கிறது உயிர்மெய் நெடில். இந்த மாதிரி உயிர்மெய் எழுத்து 216 எழுத்து நம்ம படித்தோம். இந்த 216 எழுத்தையும் குறில் நெடிலாக பிரிச்சுக்கலாம். மெய்யெழுத்தோட உயிர்குறில் சேர்ந்தா அது உயிர்மெய் குறில். அதே நேரத்தில் மெய்யெழுத்தோட நெடில் எழுத்து சேர்ந்து உயிர் நெடில் சேர்ந்தா அது உயிர்மெய் நெடில். இந்த மாதிரி 216 எழுத்தையும் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து மெய்யெழுத்தையோட சேர்ந்து வராமல் தனிச்சு வரக்கூடியது, அது தனிநிலை அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ இதுதான் என்னன்னா தமிழ் எழுத்துக்களோட அந்த வகை தொகை அப்படிங்கிற பாடத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பேசிக்கான விஷயம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே அடுத்தடுத்து ஈஸியாக புரியும். புரிஞ்சுதுங்களா? அடுத்து இதோட தொடர்புடைய இன்னொரு செய்தி பார்க்குறோம். அது என்ன அப்படின்னா மாத்திரை. மாத்திரை அப்படின்னா என்ன? மாத்திரை அப்படிங்கிறது எழுத்துக்களை, மாத்திரை அப்படின்னா எழுத்துக்களை ஒழிக்கக்கூடிய கால அளவு. இப்போ நம்ம உயிர் எழுத்துனா என்ன, மெய் எழுத்துனா என்ன, உயிர்மைனா என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அதே தான் மாத்திரை அப்படிங்கிறது குறில் நெடில், இதுக்கு எத்தனை மாத்திரை அளவு அப்படிங்கிறது. ஒரு குறில் எழுத்து கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும். அதாவது எழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவு தான் நம்ம மாத்திரைன்னு சொல்கிறோம். அதை குறில் நெடில் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இப்போ குறில பார்த்தீங்கன்னா குறிலுக்கு எத்தனை மாத்திரை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும். இதே இது நெடில் எழுத்தாக இருந்தால் 2 மாத்திரை அளவாக ஒழிக்கும். சப்போஸ் மெய் எழுத்தாக இருந்ததுன்னா அரை மாத்திரை அளவாக ஒழிக்கும். இதுதான் இந்த எழுத்துக்களை ஒழிக்கக்கூடிய கால அளவு, அதை தான் மாத்திரைன்னு சொல்கிறோம். இப்போ இதே பார்த்தீங்கன்னா ஒரு உயிர்குறியில ஒழிக்கக்கூடிய கால அளவு எவ்வளோ மாத்திரை அளவு ஒழிக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா குறில் வந்துட்டாவே நீங்கள் ஒன்று தான். சப்போஸ் உயிர்மெய் குறில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உயிர்மெய் குறியில ஒழிக்கக்கூடிய கால அளவு அப்படின்னு கேட்டாலும் அதுக்கும் ஒரு மாத்திரை அளவு தான். அது உயிர் குறிலாவும் இருக்கலாம், உயிர்மெய் குறிலாவும் இருக்கலாம். அடுத்து உயிர் நெடில குறிக்கக்கூடிய கால அளவு அப்படின்னு கேட்டால் நெடில் வந்துட்டாவே நீங்கள் 2 மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லணும். சப்போஸ் உயிர்மெய் நெடில் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உயிர்மெய் நெடில் இதை ஒழிக்கக்கூடிய கால அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 மாத்திரை. மெய்யெழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா அரை மாத்திரை. ஆயுத எழுத்து அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயுதமும் என்னன்னா மெய்யெழுத்து மாதிரியே புள்ளி வச்சு எழுத்து வர்றதுனால ஆயுதத்தையும் ஒழிக்கக்கூடிய கால அளவு என்னன்னு கேட்டிங்கன்னா அரை மாத்திரை. இதை நான் பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ இதுதான் இந்த தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை அப்படிங்கிற பாடத்தில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படிச்சீங்க, இதை நல்லா இது கிளியராக தெரிஞ்சதுன்னா அடுத்த பாடம் இல்லாமல் அடுத்தடுத்த பாடங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து
இந்த முதல் பாடம் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. அது என்ன பாடம் அப்படின்னா முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அப்படின்னு. முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். இந்த முதல் எழுத்து சார்பெழுத்தும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த தமிழ் இலக்கணம் அப்படின்னு ஒன்று படிச்சோம் இல்லையா? தமிழ் இலக்கணம் அப்படின்னா இந்த இலக்கணம் எத்தனை வகைப்படும்? எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டா 5 வகைப்படும். அது என்னென்ன இலக்கணம் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு, அடுத்து அணி இலக்கணம். நம்ம இப்போ வந்து 6ஆம் வகுப்புல கொடுத்துருக்கிறது எல்லாமே எழுத்து இலக்கணம் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து சொல்லு, பொருள், யாப்பு, அணி இதெல்லாம் ஒன்றொன்னாவே பார்க்க போகிறோம். இப்போ வந்து எழுத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்போ எழுத்துக்கள் இலக்கணம் எத்தனை வகைப்படும் கேட்டால் 5 வகைப்படும். அது என்னென்ன? எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து என்னன்னா முதல் எழுத்து என்ன, சார்பு எழுத்துனா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். இந்த முதல் எழுத்து அப்படிங்கிறது வந்து உயிரெழுத்து 12, உயிர் 12, மெய் 18. இந்த ரெண்டும் சேர்ந்து 30 எழுத்து தான் முதல் எழுத்துன்னு சொல்றோம். ஏன்னா இது ஏன் முதல் எழுத்து அப்படின்னு சொல்றோம்னா பிற எழுத்துக்கள் பிறப்பதற்கு காரணமாக இருக்கு. அதனால நம்ம இதை முதல் எழுத்துன்னு சொல்றோம். அடுத்து சார்பு எழுத்து அப்படிங்கிறது இந்த உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள்னு சொல்றோம். சார்பு எழுத்துக்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 இருக்கு. ஏன் இந்த சார்பு எழுத்து அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா பிற எழுத்துக்களை வந்து சார்பு எழுத்துனா இப்ப பாருங்க உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறது வந்து பாருங்களேன். உயிர்மெய் எழுத்துக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இக்கு கூட்டல் ஆ கா. இந்த எழுத்தை சேர்த்துடுங்க. ஒரு மெய் எழுத்து ஒரு உயிரெழுத்து இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு உயிர்மெய் எழுத்து பிறந்திருக்கு. அதனாலதான் வந்து என்னன்னா இந்த காண்கிறது வந்து சார்பெழுத்துன்னு சொல்றோம். இது உயிர்மெய் எழுத்து. காண்கிறது ஒரு உயிர்மெய் எழுத்து. இதை சார்பெழுத்துன்னு சொல்றோம். ஏன் அப்படி சார்பெழுத்துன்னு சொல்றோம்னா இந்த மெய் எழுத்தையும் உயிரெழுத்தையும் சார்ந்து பிறக்கக்கூடிய இந்த உயிர்மெய் எழுத்தை வந்து நம்ம வந்து ஏன்னா இது வந்து இந்த மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து பிறக்கிறதுனால தான் இந்த காண்கிற எழுத்து பிறக்குது அப்படின்னு சொல்றோம். இப்போ இக்கு கூட்டல் ஆதான் கா. ஏன்னா மெய் எழுத்தும் உயிரெழுத்தையும் சார்ந்து வர்றதுனால தான் இதை உயிர்மெய் எழுத்துன்னு சொல்றோம். அதை வந்து சார்பெழுத்துன்னு சொல்றோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ வந்து இப்போ இக்கு கூட்டல் ஆ அப்படிங்கிறது வந்து என்னன்னா இக்குங்கிறது மெய் எழுத்து, ஆண்கிறது உயிரெழுத்து. அப்போ இது இந்த ரெண்டும் வந்து என்னன்னா முதல் எழுத்து. இந்த முதல் எழுத்துக்கள் ரெண்டும் வந்து பிற எழுத்துக்கள் பிறக்கிறதுக்கு காரணமா இருக்கு. அப்ப இக்கு மெய் எழுத்து வந்து முதல் எழுத்துக்கள் எது அப்படின்னா உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் முதல் எழுத்துக்கள் சொல்றோம். சார்பெழுத்து அப்படிங்கிறது வந்து என்னன்னா உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் சார்ந்து வரக்கூடிய பிற எழுத்துக்கள் எல்லாமே சார்பெழுத்துன்னு சொல்றோம். சரி, அடுத்து சார்பெழுத்து அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம வந்து 10 வகைப்படும். சார்பெழுத்து மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டா 10 வகைப்படும். அது என்னென்ன அப்படிங்கிறது பாருங்க. உயிர்மெய், ஆயுதம், அடுத்து உயிரளபடை, அடுத்து ஒற்றளபடை, அடுத்து குற்றிய லுகரம், அடுத்து குற்றிய லிகரம், அடுத்து ஐகார குறுக்கம், அடுத்து ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இப்ப வந்து பாருங்க சார்பெழுத்து. இப்ப இது எல்லாமே சார்பெழுத்து. உயிர்மெய், ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10மே வந்து என்னன்னா பிற எழுத்துக்களை சார்ந்து வருது. அதனால இது வந்து சார்பெழுத்து அப்படின்னு வந்து சொல்றோம். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப இந்த சார்பெழுத்து வந்து என்னன்னா மொத்தம் 10 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடத்துல வந்து முதல் எழுத்தையும் சார்பெழுத்தை பத்தி தான் கொடுத்துருக்காங்க. இது அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 3வது பாடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உயிர்மை, ஆயுதம். இந்த சார்பெழுத்துக்கள் வந்து மொத்தம் வந்து 10 வகைப்படும். அதுல உயிர்மை பத்தியும் ஆயுதத்தை பத்தியும் மட்டும் கொடுத்துருக்காங்க. உயிர்மை, ஆயுதம் இது மட்டும் தனியா ஒரு பாடமா கொடுத்துருக்காங்க. சரி, உயிர்மை அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உயிர்மை எழுத்துக்களை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா உயிர்மை குறில், உயிர்மை நெடில் இந்த மாதிரி பிரிக்கலாம்.
இப்போ உயிர்மை குறில்னா இப்போ கா கி கு கே கோ இதெல்லாம் வந்து உயிர்மை குறில். அடுத்து கா கி கு, நீங்கள் எந்த வரிசை வேணாலும் எடுத்துக்கலாம். கா வரிசை தான் எடுக்கணும் இல்லை, சா வரிசை, சி வரிசை, ஞா வரிசை, ஞா வரிசை, டா வரிசை எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிங்க. இக்கு கூட்டல் அ, இக்கு கூட்டல் இ, இக்கு கூட்டல் உ, இக்கு கூட்டல் ஏ, இக்கு கூட்டல் ஓ, அடுத்து இக்கு கூட்டல் ஆ, இக்கு கூட்டல் இ, இக்கு கூட்டல் உ, இக்கு கூட்டல் ஏ, இக்கு கூட்டல் ஐ, இக்கு கூட்டல் ஓ, இக்கு கூட்டல் ஔ. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பாருங்களேன். ஆ, இ, உ, ஏ, ஓ இது எல்லாமே குறில் எழுத்து. ஆனால் மெய்யோட வந்து சேர்ந்துருக்கு. அது மெய் எழுத்தோட ஒரு உயிர் குறில் சேர்ந்தா அது என்னது? உயிர்மெய் குறில். அடுத்து இங்கே பாருங்க, எல்லாமே மெய் எழுத்தோட நெடில் எழுத்து சேர்ந்துருக்கு. ஆனால் மெய்யோட நெடில் எழுத்து உயிர் நெடில் சேர்ந்தா அது உயிர்மெய் நெடில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து உயிர்மெய்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்துன்னா 217 எழுத்துக்களும் இருக்கு. இப்போ உயிர்மெய் அப்படிங்கிறது என்னன்னா மெய் எழுத்தும் உயிர் எழுத்தும், அதாவது இதுவே இருக்கு. நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும், உயிரும் மெய்யும் சேர்ந்து வரதான் உயிர்மெய் எழுத்து. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்து ஆயுதம். அடுத்து ஆயுதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அக்கேனம்ங்கிற எழுத்து. இது உயிரெழுத்தோடும் வராது, மெய்யெழுத்தோடும் சேர்ந்து வராது. இது வந்து தனிச்சு வரக்கூடியது. அதனால இதை வந்து இதுக்கு வந்து ஆயுதத்துக்கு வேறு பேர்கள் என்னன்னா தனிநிலை, அப்புறம் முப்பாற்புள்ளி, இந்த மாதிரி வந்து பேர்கள் வேறு பேர்கள் இருக்கு. முப்பாற்புள்ளினா 3 புள்ளி இருக்குதுன்னா முப்பாற்புள்ளி. தனிநிலைனா மெய்யெழுத்தோடவும் உயிரெழுத்தோடவும் வராது, தனித்து வர்றதுனால அதை நம்ம தனிநிலைன்னு சொல்றோம். இந்த ஆயுதத்துக்கு உரிய சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயுதத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பாருங்க. ஆயுதம் எப்பொழுதுமே தனிக்குறிலை அடுத்து தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஆயுதம் வந்து ஒண்ணு இருந்து தனிக்குறிலை எடுத்து வரும் அப்படின்னா, இப்ப ஆயுத எழுத்து வந்து எங்க இருக்கு? நடுவுல இருக்கு. தனிக்குறில் அப்படின்னா ஆயுத எழுத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு குறில் தான் எனக்கு வரும். ஆயுத எழுத்து வர்றது மாதிரி நீங்க எந்த சொல்லு எழுதினாலும் பரவாயில்ல, அந்த சொல்லுக்கு முன்னாடி ஒரே ஒரு குறில் எழுத்து மட்டும்தான் இருக்கு. ஏங்கிறது ஒரு குறில் எழுத்து. அதே மாதிரி பாருங்க, ஆயுதம் வந்து ஆயுதத்தை தொடர்ந்து வல்லின உயிர்மை எழுத்து. வல்லின உயிர்மை எழுத்துனா இப்ப நம்ம வல்லினம் என்னென்னு பார்த்தோம். கசட, தபர, இந்த 6 தான் வல்லினம். இந்த வல்லின உயிர்மை எழுத்துக்கள் 6ல ஏதாவது ஒண்ணு பெற்று வரும். நீ பாருங்க, கூங்கிறது வல்லின உயிர்மை எழுத்துக்கள்ல ஏதாவது ஒண்ணு பெற்று வந்திருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஆயுதத்தோட சிறப்பு என்னன்னா, அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா சொல்லோட இடையில மட்டும்தான் வரும். மொத்தம் 3 சிறப்பு இருக்கு. ஒண்ணு வந்து ஆயுதம் சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அடுத்து தனிக்குறிலை அடுத்துதான் ஆயுதம் வரும். தனிக்குறிலுக்கு அடுத்துதான் ஆயுதம் வரும். அடுத்து ஆயுதத்தை தொடர்ந்து வல்லின உயிர்மை எழுத்துக்கள் பெற்று வரும். இதே மாதிரி வேற எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம். எக்கு அப்படிங்கிறதுக்கு இப்படி சொன்னோம். இப்ப அத்திலார், ஒரு குரல் தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று, தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று, இப்படி ஒரு திருக்குறள். அது நம்ம அத்திலார் அப்படிங்கிறது வந்து ஒரு சொல்ல எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பாருங்க, அந்த ரூல், ஆயுதத்தோட ரூல் என்ன? சொல்லோட இடையில மட்டும்தான் வரும். சொல்லுல இடையில மட்டும்தான் வந்திருக்கு ஆயுதம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தனிக்குறிலை அடுத்து வரும். தனிக்குறிலை அடுத்துனா அங்கே பாருங்களேன், சொல்லுக்கு முன்னாடி வந்து ஒரு தனிக்குறில், தனிக்குறிலை அடுத்து ஒரே ஒரு குறிலை எடுத்து ஆயுத எழுத்து வந்திருக்கு. அடுத்து ஆயுத எழுத்தை தொடர்ந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா வல்லின உயிர்மை எழுத்து பெற்று வரும். இப்போ இந்த மாதிரி தான் வந்து என்னன்னா ஆயுதம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ ஆயுதம்னா தனிநிலை, முப்பாற்புள்ளி அப்படிங்கிற வேறு பேர்கள் இருக்கு. அப்புறம் வந்து என்னன்னா சொல்லோட இடையில மட்டும்தான் வரும். தனிக்குறிலை தொடர்ந்து வரும். தனிக்குறிலை அடுத்து ஆயுதம் வரும். அப்புறம் ஆயுதத்தை தொடர்ந்து வல்லின உயிர்மை எழுத்துக்கள் பெற்று வரும். புரிஞ்சுதுங்களா? இதோட வந்து ஆயுதம் முடிஞ்சிச்சு.
இப்போ இந்த 3 பாடத்தில் எப்படி கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்க்குறோம். இதில் என்னென்ன மாதிரி கேள்விகள் எடுக்கலாம் அப்படின்னா, நம்ம படித்ததில் மாத்திரை அளவுகள் கேட்கலாம். இப்போ வந்து கா இதுகளோட மாத்திரை அளவுகள் வந்து தனித்தனியாக 1, 2, அரை அரை இப்படி கொடுத்து எது வந்து இதை வந்து பொறுத்த சொல்லலாம். இப்போ இது பாருங்க, காவுக்கு வந்து எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. ஆவுக்கு 1 மாத்திரை. அக்கேனத்துக்கு அரை மாத்திரை தான் வரும். இக்குக்கு அரை மாத்திரை தான் வரும். அது இந்த மாதிரி மாத்திரை அளவுகள் கேட்கலாம். அப்புறம் தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்கலாமா? எத்தனை வகைப்படும்? 5. அப்புறம் உயிரெழுத்துக்கள் எத்தனையும் கேட்கலாம். உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. அடுத்து மெய் எழுத்துக்கள் எத்தனையும் கேட்கலாமா? 18. முதல் எழுத்துக்கள் எத்தனையும் கேட்கலாமா? முதல் எழுத்துக்கள் 30. அடுத்து சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்கலாம். 10. அடுத்து வேற எப்படி கேட்கலாம்? தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும், எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்கலாம். 247. இந்த மாதிரி வந்து என்னன்னா கேள்விகள் கேட்கலாம். ஏன்னா இதுல வந்து ஒன்றும் கடினமான பகுதி கிடையாது. 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் பொறுத்தளவில் ரொம்ப ஈஸியாகவே வந்து என்னென்னா ஆன்சர் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். அடுத்து நம்ம வந்து 6th செகண்ட் டேர்மு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் இது வரைக்கும் நம்ம நடத்துனது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு இதே நேரத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன். நன்றி.